பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலேயும் நம்மெல்லாம் ஒன்று கூடி ஜெபிக்க ஆண்டவர் இந்த தருணத்தை தந்திருக்கிறார்ல. இப்போ இயேசுடைய சமூகத்தில் நீங்கள் வந்திருக்கிறீங்க. சோர்ந்து போயிருக்கிறீங்களா? ஜெபத்தில் எல்லாருக்கும் அற்புதம் நடக்கு, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது, எங்கள் குடும்பத்தில் மட்டும் ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? அப்படிலாம் சோர்ந்து போகாதங்க. பெற்றுக்கொள்ள வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும், விடக்கூடாது. இப்போ எங்களை எடுத்துக்கொள்ளுங்க. 1978 அக்டோபர் 2 ஜெபக்குழுவை ஆரம்பித்து இந்திய எழுப்புதலுக்காக தேச ரட்சிக்கப்பட ஜெபிக்க ஆரம்பித்தோம். 46 வருடம் கடந்து விட்டது. இன்னும் எதிர்பார்த்த பெரிய ஒரு மாற்றம் இன்னும் உண்டாகலை. சின்ன சின்ன மாற்றங்களே நாங்கள் பார்க்கிறோம். சொந்து போகலை, ஜெபத்தை விட்டு விடலை, தொடர்ந்து ஜெபிக்கிறோம். அந்த ஜெபம் நிறைவாகிற சமயம் அற்புதம் நடக்கும். இப்போது நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுக்கிற வேளை நெருங்கி விட்டதை எல்லா இடத்திலும் என்னால் தெளிவாய் பார்க்க முடிகிறது. அதனால் என் ஆவியில் ஒரு பெரிய சந்தோஷம். இனி ரொம்ப காலம் அல்ல, தேசம் மறுரூபமாக போகிறது. மாபெரும் எழுப்புதலை பார்க்க போகிறோம். அந்த மேகம் எழும்பி விட்டது. நாம் அறிகுறிகள் தோன்ற ஆரம்பித்து விட்டது. அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையிலும் ஊழியத்துக்காக, குடும்பத்துக்காக, உங்களுடைய தொழிலுக்காக, பிள்ளைகள் காரியமாக ஜெபித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? சோர்ந்து போகாதங்க, பதில் கொடுக்கிற வேளை வந்து விட்டது. சோர்ந்து போகாமல் தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும், சரியா? சரி, இந்த வேளையில் முதலாவது சில சாட்சிகளை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒரு 5 சாட்சிகளை வாசித்த பிறகு 2 சாட்சிகளை வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி அற்புதத்தை இயேசு செய்ய போகிறார். நான் வாசிக்கிற இந்த சாட்சிகள் எல்லாமே அவர்கள் தொடர்பு கொண்டு பேசி அவர்களோடு ஃபோனில் இந்த அற்புதம் நடந்தது உண்மையா என்பதை தெளிவாக கேட்டு அறிந்த பிறகு இந்த சாட்சியை உங்களுக்கு முன்பாக நாங்கள் வாசிக்கிறோம். எந்த சாட்சியை வாசிக்கிறோமோ அவங்களுடைய ஃபோன் நம்பர் எங்கிட்ட இருக்குது, அவங்களுடைய அட்ரஸ் எங்களிடத்தில் இருக்கிறது. அதனால் இந்த அற்புதம் நடந்ததை நாங்கள் தெளிவாக உறுதிப்படுத்தின பிறகு உங்களுக்கு நாங்கள் வாசிக்கிறோம். முதலாவது இந்த நாளில் இந்த சாட்சி சகோதரி சாந்தி, எருசலேம், தூத்துக்குடி மாவட்டத்தில் எருசலேம் என்கிற ஒரு ஊர் இருக்கிறாரு. இங்கே என்ன எருசலேம் இருக்குது, பெத்லஹேம் இருக்குது, சமாரியா இருக்குது, அது மாதிரி பெயர்களில் நிறைய ஊர்கள் இருக்கிறது. அதில் எருசலேம் என்கிற அந்த ஊரில் இருந்து சகோதரி சாந்தி அவங்க. எனக்கு வயது 67 ஆகிறது. கடந்த 10 வருடங்களாக ஆர்த்தரைட்டிஸ் பிரச்சனையால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். எனக்கு இடுப்பு, கை, கால்கள், கழுத்து என எல்லா ஜாயிண்டுகளிலும் வலி இருந்து கொண்டே இருக்கும். ஒரு முறை வலி வந்தால் 2 அல்லது 3 நாட்களுக்கு இருக்கும். எந்த வேலையுமே செய்ய முடியாது. உடனே காய்ச்சல் வந்துவிடும். ஊசி போட்ட பின்புதான் அந்த வலி கொஞ்சம் குறையும். ஆனால் திரும்பவும் ஜாயிண்ட் பிரச்சனை வந்துவிடும். என் வீட்டில் எப்பொழுதும் படுத்தே தான் நான் இருப்பேன். என்னுடைய வேலைகளை என் கணவர் தான் பார்ப்பார்கள். இந்த பிரச்சனையால் மனதளவில் மிகவும் பாதிக்கப்பட்டேன். வலி மாத்திரைகள் அடிக்கடி நான் போட்டுக்கொண்டே இருப்பேன். நாட்டு வைத்தியம், தைலம் என எல்லாம் பயன்படுத்துவேன். ஆனாலும் வலி எனக்கு சுத்தமாக மறையாது. இந்த சூழ்நிலையில் சென்ற மாதம் தேவனுடைய கூடாரத்தில் வியாழக்கிழமை தோறும் நடைபெறும் அற்புத விடுதலை பிரார்த்தனையில் ஒரு நாள் வந்து கலந்து கொண்டேன். அன்றைய தினத்தில் சகோதரி ஜாய்ஸ் லாசரஸ் அவர்கள் தேவ செய்தி கொடுத்த பின்பதாக ஜெப வேளையில் குறிப்பாக எலும்பில் பிரச்சனை உள்ளவர்களுக்காக ஜெபித்தார்கள். அப்பொழுது நானும் என்னை ஆசீர்வதித்து, இயேசுவே என்னை குணமாக்கும், என்னை இயேசுவுக்கு அர்ப்பணித்து என்னை இயேசுவே குணமாக்கும் என்று ஜெபித்தேன். சகோதரி ஜெபிக்கும் பொழுதே எனக்குள் ஒரு வல்லமை இறங்கியதை அந்த நேரமே வலி என்னால் மறைந்து போனது. அந்த வல்லமை இறங்கியதை நான் உணர்ந்தேன். உடனே வலியெல்லாம் மறைந்து போனது. பெரிய ஆச்சரியம், அன்றிலிருந்து இப்பொழுது வரை ஜாயிண்ட் எலும்புகளில் எந்த ஒரு வலியும் இல்லை. எந்த ஒரு மாத்திரையும் நான் எடுப்பதில்லை. நான் நன்றாக என்னுடைய வேலைகளை செய்கிறேன். இயேசு எனக்கு பரிபூர்ண சுகத்தை கொடுத்துள்ளார். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். 10 வருடமாக இருந்த ஆர்த்தரைட்டிஸ், ஜாயிண்ட் பெயின் எல்லாம் போய்விட்டார். பூரண விடுதலை. ஆண்டவருக்கே மகிமை உண்டாகட்டும். நீங்களும் விசுவாசத்தோடு இன்றைக்கு ஜெபிக்கும்போது உங்களுக்கும் ஒரு அற்புத சுகம் இன்றைக்கு உண்டாகும். 2வது சகோதரி ராஜாமணி,
இடுக்கி, கேரளாவில் இடுக்கி என்கிற பகுதியிலிருந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. நான் கடந்த 6 மாதங்களாக இருமல் பிரச்சனையினால் மிகவும் அவதிப்பட்டு வந்தேன். இரவு நேரங்களில் எனக்கு திடீரென்று இருமல் ஏற்படும். ஒரு முறை வந்தால் அரை மணி நேரம் தொடர்ந்து இருமிக் கொண்டே இருப்பேன். நான் சாப்பிட்ட சாப்பாடு எல்லாம் வாந்தி எடுத்து விடுவேன். தலைவலி மற்றும் தலை சுற்றல் அடிக்கடி வந்து கொண்டே இருக்கும். என்னால் சரியாக தூங்கவே முடியாது. தலை வெடித்து விடும் போல் வலிக்கும். இதனால் அழுது கொண்டேதான் இருப்பேன். இந்த பிரச்சனை அனுதினமும் எனக்கு இருக்கும். பகலில் உடல் சோர்வாகவே இருக்கும். மிகவும் பலவீனப்பட்டு காணப்பட்டேன். இதற்கு என்ன மருந்து எடுத்தாலும் எனக்கு கேட்காது. இந்த சூழ்நிலையில்தான் அக்டோபர் மாதம் 6ஆம் தேதி நடைபெற்ற ஜெபிக்கலாமாக நேரலை நிகழ்ச்சியை நான் பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது சகோதரி ஆஷ்லி அவர்கள் ஜெப வேளையில் திடீரென இருமல் பிரச்சனை உள்ளவர்களை இயேசு இப்பொழுது தொடுகிறார் என்று கூறி ஜெபித்தார்கள். அந்த நேரமே எனக்குள் ஒரு தேவ பிரசன்னம் இறங்கியது. பெரிய ஆச்சரியம். அன்று இரவு நான் எந்த ஒரு இருமலும் இல்லாமல் நன்றாக தூங்கினேன். அன்றிலிருந்து எனக்கு இருமல் பிரச்சனை வரவே இல்லை. தலைவலி, தலை சுற்றல் மற்ற எந்த பிரச்சனையும் எனக்கு வரவில்லை. இயேசு என்னை தொட்டு சுகமாக்கிவிட்டார். இயேசுக்கே மகிமை உண்டாகட்டும். 6 மாத பிரச்சனை, ஒரே ஒரு தொடுதல், இயேசுடைய தொடுதலில் அற்புதமான ஒரு சுகம். இன்றைக்கு இயேசு உங்களையும் தொட்டு குணமாக்குவார். 3வது சகோதரி ஜூலி அருமனை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் அருமனை என்கிற இடம் இருக்கிறது. அங்கிருந்து ஜூலி என்கிற ஒரு சகோதரி எழுதியிருக்கிறாங்க. கடந்த 14 வருடங்களாக என்னுடைய கண்களில் ஒரு பிரச்சனை இருந்தது. எப்பொழுதும் கண்களில் காந்தல் ஏற்பட்டு வலித்து கொண்டே இருக்கும். ஒரு கண்ணில் ஒரு முறை வந்தால் மறுமுறை இன்னொரு கண்ணில் வரும். இந்த பிரச்சனை வரும்போது என்னால் சரியாக சாப்பிட முடியாது, சரியாக தூங்க முடியாது, எந்த வேலையும் சரிவர செய்ய முடியாது. கண் வீங்கி இருக்கும். மருத்துவரிடம் பரிசோதித்த போது இது ஒரு வகையான வாதம் என்று கூறினார். இதற்கு மருந்து மாத்திரை அனுதினமும் சாப்பிட வேண்டும் என்றும் கூறினார்கள். ஒரு நாளைக்கு 12 மாத்திரைகள் நான் சாப்பிட்டு வந்தேன். அதாவது முகவாதம் அப்படின்னு கூட ஒரு வாதம் இருக்குன்னு சொல்கிறாங்க. முகத்தில் பாதிப்பு உண்டாக்குகிற வாதம். இந்த வாதம் சம்பந்தப்பட்டது. அது கண்களை பாதித்து விட்டது. ஒரு நாளைக்கு 12 மாத்திரைகள் சாப்பிடும் நேரம் மட்டும் அந்த வலி இருக்காது. ஆனால் திரும்பவும் வலி வந்து கொண்டே இருந்தது. மாத்திரை சாப்பிட்டு உடலும் பலவீனப்பட்டு போனது. என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியை 2022ஆம் வருடம் நான் பார்க்க ஆரம்பித்தேன். 2022 நவம்பர் 26ஆம் தேதி நடைபெற்ற அற்புத பெருவிழா நேரலை நிகழ்ச்சியை யூடியூபில் நான் பார்த்தேன். ஜெப வேளையில் நீங்கள் வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கும்போது நானும் என் கண்ணீரோடு இயேசுவே எனக்கு சுகம் தாரும் என்று ஜெபித்து கொண்டிருந்தேன். என் கண்ணில் உள்ள பிரச்சனை மாறணும்னு ஜெபித்தேன். அப்பொழுது நீங்கள் ஜூலி, உன் கண்களில் உள்ள பிரச்சனைகளை இயேசு மாற்றுகிறார் என்று கூறிய உடனே என் கண்களில் இருந்த வலி மறைந்து போனது. திரும்பவும் 1 மாதம் கழித்து மருத்துவமனைக்கு சென்று பரிசோதித்த போது கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை, இனி மாத்திரை சாப்பிட வேண்டாம் என்று கூறிவிட்டனர். இப்பொழுது எனக்கு எந்த ஒரு கண் வலியோ கண் எரிச்சலோ எதுவுமே வரவில்லை. இயேசு என்னை தொட்டு பூரண சுகத்தை கொடுத்துள்ளார். 14 வருஷம் கண் பிரச்சனை. ஒரே ஒரு நாள் அவங்க கண்ணீரோடு உண்மையாக ஜெபித்த போது ஆண்டவர் தொட்டு கண்ணை புது கண்ணாய் மாற்றிவிட்டார். பிரச்சனை மாறிவிட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அடுத்து சகோதரர் சஜித் மோன் கன்னியாகுமரி, அங்கிருந்து ஒரு சகோதரர் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு வயது 25 ஆகிறது. சிறு வயது முதலே எனக்குள் ஒருவித பயம் 10 வருடங்களாக இருந்தது. 10 வருஷம் ஒரு பயம் அவங்களை ஆட்கொண்டு இருந்தது. ஏதாவது ஒரு காரியத்தை வைத்து அதற்கு எதிர்மறையான எண்ணங்கள் என் மனதிற்குள் எப்பொழுதும் வந்து கொண்டே இருக்கும். பிரயாணப்படும் போது ஏதாவது விபத்து ஏற்பட்டு இறந்து விடுவோமோ என்று பயம் ஏற்படும். என் பெற்றோர்கள், என் உடன் பிறந்தவர்கள் எங்கும் வீட்டை விட்டு வெளியே சென்றாலே அவர்கள் திரும்ப வருவார்களா என்ற பயம் எனக்கு இருக்கும். பகல் முழுவதும் எனக்கு அதே சிந்தனை தான் இருக்கும்.
இரவில் கஷ்டப்பட்டு நான் தூங்கி விடுவேன். ஆனால் மறுநாளில் அதே சிந்தனை, பயம் எனக்குள் வந்துவிடும். நான் தனியாக இருப்பதற்கே பயமாக இருக்கும், நிம்மதியே இருக்காது. மருத்துவர்களிடம் ஆலோசனை பெற்றபோது இது ஒருவித மனவியாதி என்றும் இதை சரி செய்ய இயலாது என்று கூறிவிட்டனர். இந்த சூழ்நிலையில்தான் 2024 வருடம் பிப்ரவரி மாதத்தில் நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் நடந்த திறப்பின் வாசல் ஜெபத்தில் வந்து கலந்து கொண்டேன். அன்றைய தினத்தில் நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் என்ற தலைப்பில் தேவ செய்தி கொடுத்தீர்கள். ஜெப வேளையில் நீங்கள் பிசாசின் பிடியில் உள்ளவர்கள் விடுதலை பெற ஜெபிக்கும் போது நானும் பிசாசை எதிர்த்து ஜெபித்தேன். அப்பொழுது எனக்குள் ஒரு கரண்ட் ஷாக் அடித்தால் போல இருந்தது. அப்பொழுது பாரமாக இருந்த சரீரம் லகுவாக மாறியது. பெரிய ஆச்சரியம். அதன் பின்பதாக எனக்குள் எவ்வித பயமும் வரவே இல்லை. இப்பொழுது நான் நன்றாக என்னுடைய வேலைகளை செய்கிறேன். பகலில் எந்த ஒரு எதிர்மறையான சிந்தனைகளும் பயமோ எதுவுமே எனக்குள் வரவில்லை. இயேசு பரிபூர்ணமான விடுதலை கொடுத்துள்ளார். அவருக்கே மகிமை உண்டாகட்டும். பயத்தின் ஆவி, இங்கே சிலருக்குள்ள பயத்தின் ஆவி இருக்குது. எப்பவும் ஒரு பயப்படுகிற சிந்தை. சிலருக்குள்ள அந்த தற்கொலை தூண்டுகிற ஆவி பேசுகிறது. அதனால் மறிச்சிருவனோ தற்கொலை பண்ணிடுவனோன்ற பயம். இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை நாள். உன் விசுவாசத்தோடு நீங்கள் கை வைத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது அந்த பயத்தின் ஆவி விலகிறோம். குழப்பத்தின் ஆவி, சிலருக்குள்ள ஸ்பிரிட் ஆஃப் கன்ஃபியூஷன், எப்பவும் ஒரு குழப்பம், அப்படியே ஒரு தெளிந்த நிலைமையே இல்லை. ஆண்டவர் அதில் ஒரு விடுதலை தருவார். இன்றைக்கு ஒரு விடுதலை, ஜெபத்தோடு காத்துருங்க. இன்னொரு சகோதரி உஷா, மயிலாடுதுறையிலிருந்து சகோதரி உஷா அவங்க எழுதியிருக்கிறாங்க. 20 வருஷம் பிரச்சனை. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் செய்திருக்கிறாரு. என்னதுன்னு அவங்கள சொல்கிறத கேளுங்க. நான் இயேசுவை அறியாத குடும்பத்தை சேர்ந்தவள். என் கணவர் கடவுள் மறுப்பு கொள்கையை சேர்ந்தவர். எங்களுக்கு திருமணமாகி 20 வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருந்தது. குழந்தை இல்லாமல் நான் பட்ட அவமானம், நிந்தைகள் மிக அதிகம். எந்த விசேஷங்களுக்கும் நானும் என் கணவரும் செல்ல மாட்டோம். என்னுடைய நெருங்கின சொந்தங்களே என்னை இகழ்வாகத்தான் பேசுவார்கள். என்னை பார்த்தாலே ஒரு அபசகுனமாகவே எல்லாரும் நினைத்து விலகி செல்வார்கள். சிறு பிள்ளைகளை பார்த்து பார்த்து எனக்கு ஏக்கம் அடைந்தது தான் மிச்சம். நான் அநேக கோயில்களுக்கு சென்று பரிகாரம் செய்து பூஜை செய்து இருக்கிறேன். ஆனால் குழந்தை பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. குழந்தைக்காக சிகிச்சை எடுக்க மருத்துவரை அணுகிய போது உங்களுடைய கர்ப்பப்பை குழந்தை பெறுவதற்கு ஏற்றவாறு இல்லை, எனவே உங்களுக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லை என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டனர். ஆனாலும் நாட்டு வைத்தியங்கள் எவ்வளவோ செய்து முயற்சி செய்தும் எந்த பலனும் கிடைக்கவில்லை. எங்களுக்கு சந்ததியே இல்லாமல் இறந்து விடுவோம் என்று தான் நினைத்திருந்தோம். இந்த சூழ்நிலையில்தான் ஒரு தெரிந்த கிறிஸ்தவ குடும்பம் எங்களுக்கு இயேசுவை பற்றி கூறி எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்கள். அவர்கள்தான் சத்தியம் டிவியில் வருகின்ற ஜெபிக்கலமாக நிகழ்ச்சியை பார்த்து ஜெபிக்க வைத்தார்கள். 2023 வருடத்தில் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் ஜெபிக்கலாமாக நிகழ்ச்சியை பார்க்க ஆரம்பித்தோம். அப்பொழுது ஒரு நாள் நேரலை ஜெபத்தில் நீங்கள் குழந்தை இல்லாதவர்களுக்காக ஜெபிக்கும்போது நாங்கள் எங்களுக்கு தெரிந்தபடி இயேசுவே என்று கூப்பிட்டு எங்களுக்கு குழந்தை வேண்டும் என்று அழுது ஜெபித்தோம். ஜெபித்ததுமே எங்கள் மனதில் ஒரு சமாதானம் கிடைத்ததை எங்களால் உணர முடிந்தது. பெரிய ஆச்சரியம். எனக்கு குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லை என்று நினைத்த நிலையில் 2024 வருடத்தில் ஜனவரி மாதத்தில் நான் கருவுற்றேன். நானும் என் கணவரும் உலகத்திலேயே இதுவரை இல்லாத ஒரு சந்தோஷத்தை அன்றைய தினம் நாங்கள் அடைந்தோம். 2024 வருடம் அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி அழகான ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க இயேசு உதவி செய்தார். மருத்துவர்கள் எனக்கு குழந்தை பிறக்காது என்றனர். நான் வணங்கின தெய்வங்கள் எனக்கு கை கொடுக்கவில்லை. எதிர்காலமே இல்லை என்ற நிலையில் இயேசு எங்களுக்கு அற்புதமாய் ஒரு குழந்தையை கொடுத்து எங்கள் வாழ்க்கையை துளிர செய்துள்ளார். இயேசுவே உண்மையான தெய்வம் என்பதை அறிந்து கொண்டோம். ஆமேன். பாருங்கள், 20 வருஷம் பிரச்சனை, எத்தனை மருத்துவம், எவ்வளோ பணம். கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாங்க, உங்கள் கர்ப்பப்பை இருக்கிற சூழ்நிலையில் குறைந்த பிறக்க வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க.
அந்த சூழ்நிலையில் தான் இயேசுவை பற்றி அறிந்து கூப்பிட்ட போது, இயேசு அற்புதங்களின் தேவன், மனிதர்கள் முடியாதென்று சொல்லுகிற காரியத்தை முடிய செய்கிற ஆண்டவர், மருத்துவம் முடியாதென்று சொல்லுகிறதை முடிய செய்கிற ஆண்டவர். ஆண்டவர் பாருங்கள், அழகான ஒரு குழந்தை கொடுத்து 20 வருஷ நிந்தையை மாற்றி தேவன் அவளை இவ்வளோ சந்தோஷப்படுத்தி இருக்கிறார். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். இயேசுவே நீங்கள் கூப்பிடும்போது நீங்கள் என்ன மதம், என்ன ஜாதி, என்ன இனம், அதெல்லாம் இயேசு கேட்க மாட்டார். அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர், ஜாதிகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். வேத வசனத்தின்படி பார்த்தால் ஜாதிகளே கிடையாது. ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னு நம்முடைய முன்னோர் சொல்லி வச்சாங்கல்ல, அதை நான் விசுவாசிக்கிறேன். ஒரே கடவுள், ஒரு உலகம், ஒரு கடவுள், ஒன்றே குலம், மனித குலம், அவ்வளோதான். இதைத்தான் வேத புஸ்தகமும் சொல்லுகிறாரு. பைபிளை கவனமாக வாசித்தீங்கன்னா இதைத்தான் தேவனுடைய வார்த்தையும் சொல்லுகிறாரு. வேத வசனத்தின் சுருக்கம்தான் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது. அதனால் அந்த கடவுள் யார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். நம்புகிறதெல்லாம் கடவுளாக இருக்க முடியாது. நான் நம்புகிறேங்க அப்படின்னு சொன்னால் தவறான நம்பிக்கை சரியாகிறாரு. தமிழ்நாட்டில் ஒரு முதலமைச்சர் இருக்கிறாரு, எதிர்கட்சிக்காரன் நான் அவரை நம்ப முடியாதுங்க, எங்கள் கட்சி தலைவர் தான் முதலமைச்சர், நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன், எங்களுக்கு அவர் தான் முதலமைச்சர் சொன்னால் ஆயிர முடியுமா? நீ நினச்சிக்கிட்டே இருக்கலாம், அது உன்னுடைய விருப்பம், அது தவறானது. அது ஒரு முதலமைச்சர் தான் இருக்க முடியும். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முதலமைச்சர்லாம் இருக்க முடியாது. ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு பிரதமர் இருக்க முடியாது. ஒரே பிரதமர் தான் இந்தியாவுக்கு. அதனால் நீங்கள் அப்படி நினச்சிக்கிட்டால் சரியாகாது. அது தவறான நம்பிக்கை, அவ்வளவுதான். அதனால் நீங்கள் தான் தீர்மானிக்கணும், யாரும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் யோசிக்கணும், நீங்கள் பல காரியத்தை சிந்திக்கணும். அப்போது நாம் ஒன்றே கடவுள்னால் அது யார் இந்த ஒரு கடவுள்? நம்ம முன்னோர்களை சொல்லி வச்சுருக்கிறாங்களே இந்த ஒரு கடவுள் யார்? நீங்கள் தான் நிதானிக்கணும், அதை யோசிக்கணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு பார்க்கணும். நம்முடைய இந்த வேதத்திலேயே கடவுள் மனுஷனாக வந்து இரத்த சிந்தை மறித்து 3ஆம் நாள் எழுந்திருப்பார் என்று கிறிஸ்தவ பைபிளில் இல்லை, வேதத்தில் எழுதியிருக்கிறது. இந்துக்கள் வேதத்தில் கூட எழுதியிருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்களே வாசித்து அறிந்து கொள்ளுங்க. ஏன்னா நான் சென்னையில் ஒரு பிராமண சகோதரி சினிமா துறையில் பாட்டெலாம் பாடுவாங்க. தற்செயலாக ஒரு சமயம் ஒரு ரெக்கார்டிங் வந்தன்னு சந்தித்து கேட்டேன். நான் இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டேன்னு சொன்னாங்க. உங்களுக்கு யார் இயேசுவை பற்றி சொன்னால், எப்படி இயேசுவை அறிந்து கொண்டீங்க? அவங்க சொன்னாங்க, யாரும் எனக்கு சொல்லலை, நாங்கள் பிராமண குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப ஆர்த்தடாக்ஸ். எங்கள் வீட்டில் ரிக்கு வேதம், அதர்வன, சாம வேதங்கள்லாம் இருக்கும். ரிக்கு வேதம் அதை தான் நாங்கள் எல்லாமே எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க, ஸ்லோகங்கள் எல்லாம். நான் அதை வாசித்த போது கடவுள் என்கிறவர் அவர் வந்து பிரஜாதிபதியாக உலகத்தில் வந்து மனிதனுக்காக இரத்த சிந்தி மறித்து உயிரோடு எழும்புவார் என்பது எழுதப்பட்டிருக்கிறது. நான் அதை வாசித்த போது இந்த கடவுள் யார், இந்த கடவுள்னு ஒருத்தர் நம்ம இதில் இருக்கிறாங்களேன்னு தேடி நான் பார்த்தேன். அப்போ தான் கடைசியில் இயேசு கிறிஸ்து பற்றி தான் அதில் சொல்லப்பட்டிருக்கு என்பதை அறிந்து நான் அவரை ஏற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொல்லலை, அவங்களுடைய அனுபவத்தை சொன்னாங்க. எங்கள் மீட்டிங்கில் மேடையிலே வந்து எல்லாருக்கும் மத்தியில் சொன்னாங்க. அது அவங்களுடைய அனுபவம். ஏன்னா அவங்க தேடினாங்க கடவுள் யார் அப்படின்னு சொல்லி. அதனால் சொல்கிறதெல்லாம் நம்பாதபடி கடவுளா என்பதை நீங்கள் தேடணும், நீங்கள் சர்ச் பண்ணணும். கடவுள் யார், எப்படிப்பட்ட இவர் கடவுளாக இருப்பாரா, பரிசுத்தமில்லாத ஒருத்தர் கடவுளாக இருக்க முடியுமா, நீதி இல்லாமல் நடக்கிற ஒருவர் கடவுளாக இருக்க முடியுமா, நீங்கள் தான் யோசிக்கணும். அதனால் நம்ம கண்டுபிடித்து உண்மையான ஆண்டவரை அறிந்து கொள்ளும்போது தான் சமாதானம் வரும், நிம்மதி வரும், ஆசீர்வாதம் வரும். இந்த குடும்பம் பாருங்கள், 20 வருஷம் குழந்தை இல்லாமல் தவித்தவங்களுக்கு இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். நீங்கள் கிறிஸ்தவம் கிடையாது, போ என்கிட்ட வராதுன்னு இயேசு சொல்லவில்லை. யாராக இருந்தாலும் சரி, இயேசுவேன்னு கூப்பிட்டுட்டா ஆண்டவர் உடனே மனது உருகி, அவங்க என்ன மதம் நீ பார்க்க மாட்டார், என்ன இனம் நீ பார்க்க மாட்டார், அவங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த இயேசு தான் இன்றைக்கி உங்களை சந்தித்து கொண்டிருக்கிறார், உங்களுக்கு அற்புதம் செய்வார். சரி, அடுத்த 2 சாட்சிகளை நம்ம வீடியோவில் பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். ஒன்று சகோதரி வேளாங்கண்ணி, தண்டையார்பேட்டை, சென்னையில் தண்டையார்பேட்டைன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அங்கிருந்து சகோதரி வேளாங்கண்ணி அவர்கள். அவங்களுக்கு 16 வருஷமாக ஒரு பிரச்சனை, 16 இயர்ஸ், 16 வருஷம் ஒரு வியாதி, 16 ஆண்டுகள். யோசித்து பாருங்களேன், அந்த ஸ்கின் அலர்ஜி, அதனால் அவனுடைய சரீரத்தில் உண்டான பாதிப்பு. சாதாரணமாக 150 தான் இருக்குமா, இவங்களுக்கு 1500க்கு மேலே அது ஒரு அளவு பிளட்லலாம் கலந்துட்டுன்னு சொல்லி
இனிமேல் அவ்வளோதான், சுகம்லாம் ஆக முடியாது, மாத்திரை போட்டு அப்படியே வாழுங்க, அவ்வளோதான். சில சமயம் அப்படி தான் மறுத்தது, சுகமாகாது, ஆனால் மாத்திரை போட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருங்கன்னு சொல்லி. அதனால் சுகமும் ஆகலை, கண்ட்ரோலும் ஆகலை. இயேசு அற்புதங்களின் தேவன், ஒரு அற்புதமான சுகத்தை கொடுத்தார். அழுது ஜெபிச்சாங்க. நீங்கள் கண்ணீர் வடிச்சிட்டீங்க, ஆண்டவர் உடனே மனம் இறங்கிடுவார். இயேசுவேன்னு ஒருத்தர் அழுதுட்டா ஆண்டவர் மனதுருக்கமுள்ளவர் இயேசு. ஜனங்களுக்காக அழுத ஒரு ஆண்டவர் இயேசு. வேதத்தில் யோவான் 11ஆம் அதிகாரத்தில் மார்த்தாள் மரியாள் என்ற 2 சகோதரிகள் அழுகிறாங்க, தன் சகோதரன் மரிச்சுத்தானே இன்னி. அந்த கண்ணீரை பார்த்தோன்னே இயேசுவால் அடக்கி கொள்ள முடியல, அவரும் அழுகிறார். மனிதர்களுக்காக கண்ணீர் வடித்த ஒரு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனிதருடைய துக்கத்தை, பாரங்களை புரிந்து கொள்ளுகிற ஆண்டவர். அதனால தான் ஒரு அற்புதம் செய்கிறார். நீங்கள் அழுது கொண்டே இருக்கிறீங்கல்ல, ராத்திரியெல்லாம் கண்ணீர் வடிக்கிறீங்கல்ல, இன்றைக்கு உங்களுக்கு சுகம், விடுதலை. விசுவாசத்தோடு ஜெபிக்கலாம். இன்னொரு சாட்சி கூட பார்த்துட்டு ஜெபிக்க போகிறோம். சகோதரி நிசி பிச்சுவிளை, தூத்துக்குடி மாவட்டத்தில் பிச்சுவிளைன்னு ஒரு இடம் இருக்கிறது. அங்கேருந்து சகோதரி நிசி, அவருடைய மகனுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டு ரொம்ப பாதிக்கப்பட்ட நிலைமையில், இனி அவனுடைய காரியங்கள் என்ன இப்படி தான் அப்படின்னு மருத்துவர்கள் சொன்னதை ஆண்டவர் மாற்றி அற்புதம் செய்து நடக்க வைத்த ஒரு சாட்சி. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு ஆபத்தான நிலைமை, விபத்தில் மகன் மரணப்படுக்கை. டாக்டர் சொல்லிட்டாங்க பிழைக்கிறது கஷ்டம், உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லா உறுப்பும் பாதிக்கப்பட்டு விட்டது. கிட்னி செயலிழந்து விட்டது, லிவர் போய்விட்டது, இது மாதிரி எல்லா உறுப்புகளும் பாதிக்கப்பட்டுட்டு, எலும்புகள் பாதிக்கப்பட்டுட்டு. அதனால் அவன் ஒருவேளை உயிர் பிழைச்சாலும் படுத்த படுக்கையாக இருப்பான், அவ்வளோதான், நடக்க முடியாதுன்னு. ஆனால் அந்த தாயினுடைய கண்ணீரின் ஜெபம், இயேசு அந்த ஜெபத்தை கேட்டார். இந்த ஜெப நேரத்தில் இணைந்து ஜெபித்தாங்க. அதாவது வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், 2 பேர் பூமியிலே ஒருமனப்பட்டவர்களாய் நீங்கள் ஜெபத்தில் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீங்க. நீங்கள் ஜெபிக்கணும், உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு மனமாய் ஜெபிக்கிறேன், அவ்வளோதான். இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவர் அற்புதம் செய்கிறார். அதனால் உங்கள் ஜெபந்தான் ரொம்ப முக்கியம். அந்த தாயாருடைய ஜெபத்துக்கு தான் ஆண்டவர் இவ்வளோ பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். இன்னைக்கு பாருங்கள், நல்ல சுகத்தோடு நடக்க வச்சு ஆரோக்கியமாய் ஆண்டவர் வச்சிருக்கிறாரில் உங்களுக்கு செய்வார். ஆஸ்பத்திரியில் யாரையோ வைத்து கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீங்களா? டாக்டர்ஸ் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து தான் சொல்ல முடியும்னு சொல்லிட்டாங்களா? பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்களா? மருத்துவர்கள் இருக்கிற கண்டிஷனை சொல்லுவாங்க, அவங்க காப்பாற்ற பிரயாசப்படுவாங்க. அதுக்கு மேலே சொல்லுவாங்க, உங்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்க அப்படி தான் சொல்லுவாங்க. ஏன்னா மருத்துவத்தால் முடியாத ஒரு சூழ்நிலையும் வரும். அப்போ தேவன் அதில் தலையிடுவார். நீங்கள் ஆஸ்பத்திரியில் இருக்கிறீங்க, அழுகிறீங்க, இயேசு உங்களை பக்கத்தில் நிற்கிறார். நீங்களும் ஜெபிங்க. இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு அற்புதம் நடந்துடும், மரணக்கட்டு மாறிடும், பயப்படாருங்க. மரணக்கட்டுகளில் நின்று கொண்டு இருக்கிறீங்க, மரணம் நெருங்கி கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி அந்த மரண ஆவி விலகுகிறது இயேசுவின் நாமத்தில். நீங்கள் பயப்படுகிறபடி ஒன்று சம்பவிக்காது. அந்த மரணக்கட்டு மாறுகிறது, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுகிறது. சரி, இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். எனக்கு பாவத்திலேருந்து விடுதலை வேணும், பாவ பழக்கம் மாறணும், மதுபானம், புகைப்பிடிக்கிற பழக்கம், போதை வசுகள், சில தவறான பாவங்கள், என் மாதிரி காரியங்களை என்னை அடிமையாக்கி விட்டது, நிம்மதி இல்லை. இருதயத்தில் கை வைத்து, இயேசுவே என் பாவத்தை மன்னியும், பாவத்தில் என்னை விடுதலை தாரும் இயேசுவே, இயேசுவே சமாதானம் தாரும். நீங்கள் ஜெபிக்கணும். உங்கள் இருதயத்தில் கை வைத்து. வியாதி உள்ளவர்கள் வியாதி உள்ள இடத்துல கை வைத்து கொள்ளுங்க. கண்ணில் வியாதினா கண்ணில் கை வைத்து கொள்ளுங்க. இருதயத்தில் பிரச்சனைனா இருதயத்தில் கை வைத்து கொள்ளுங்க. எந்த இடத்துல வியாதி, வலி, வேதனை, கட்டிகள் இருந்தாலும் கை வைத்து கொள்ளுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க யாராவது வியாதிப்பட்டிருந்தால் நீங்கள் அவங்க மேலே கை வைங்க. உங்கள் மனைவிக்காக, கணவருக்காக, பெற்றோருக்காக நீங்கள் கரம் வைத்து ஜெபிக்கணும். பயப்படாதங்க, நீங்கள் கரம் வைங்க. இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் மாறட்டும், என் கணவருக்கு சுகம் மாறட்டும், என் மனைவிக்கு சுகம் கொடுங்க இயேசுவே. அந்த இயேசுன்ற பெயரை சொல்லி ஜெபிக்கணும், அவ்வளோதான். நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, ஆஸ்பத்திரியில், வீட்டில், ட்ராவலில், எங்கே இருந்தாலும் இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற ஆண்டவர். அவரை ஒரு கட்டடத்துக்குள்ளெல்லாம் பூட்டி வைக்க முடியாது. மனிதன் கையினால் கட்டின கோயில்களில் நான் வாசம் பண்ணுவது இல்லை என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார்.
அதனால் அது கூடி ஆராதிப்பதற்கு தான் சர்ச்சை எல்லாமே. அங்கே ஆண்டவர் கா வாசம் பண்ணுகிற தேவன் அல்ல, அவர் மனிதனுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபிங்க. அப்படியே கண்களை மூடி, முடிஞ்சால் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்க. முடியாதவங்க பரவாயில்ல. முழங்கால் படியிடுவது நம்மை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துவதற்கு அடையாளம். அப்படி முழங்கால் படியிட்டு கைகளை வியாதி உள்ள இடத்தில் வைத்து இயேசுவேன்னு சொல்லுங்கள். இயேசுவே என்னை தொடும், இயேசுவை குணமாக்கும், இயேசுவை அற்புதம் செய்யும், இயேசுன்ற பெயரை சொல்லுங்கள். அதை சொல்லும்போது அற்புதம் நடப்பதை நீங்கள் காண்பீங்க. அப்படியே கண்களை மூடிக்கொள்ளுங்க. எண்ணம் சிதறாமல் இருக்க ஒரு 5 நிமிடம் தான் ஜெபிக்க ஆரம்பிங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை பேருக்கு அற்புதம் செய்திருக்கிறீங்களே, உங்களுக்கு ஸ்தோத்திரம். எங்கள் பக்கத்தில் இருக்கிறீங்க, எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, இப்போ என் பக்கத்தில் நிற்கிறீங்க. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொடும், என்னை குணமாக்கும், இயேசுவே எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க. இயேசுவே இயேசுவே அந்த பேரை சொல்லுங்கள். இயேசுவின் நாமத்தில் என் குழந்தைக்கு சுகம் உண்டாகட்டும், என் கணவருக்கு இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாகட்டும். இயேசுவே என் மனைவியை தொடும், இயேசுவே எங்கள் அப்பாவை தொடுங்க, அம்மாவை தொட்டு குணமாக்குங்க. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. குட்டி பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள் ஜெபித்தாலும் இயேசு உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் தருவார். உங்கள் வீட்டில் அப்பா அம்மா வியாதிப்பட்டிருந்தால் கை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா எங்கள் அம்மாவுக்கு சுகம் கொடுங்க, எங்கள் அப்பாவுக்கு சுகம் கொடுங்கன்னு சொல்லுங்கள். மரணக்கட்டுகள் மாறும். இன்றைக்கி மரண படுக்கைகள் மாறுகிறது. எலும்புகள் நரம்புகளுக்குள்ளே வல்லமை இறங்குகிறது. ஜெபிங்க ஜெபிங்க. இயேசுவின் நாமத்தில் எலும்புகளிலே சுகம், நரம்புகளிலே சுகம் உண்டாகட்டும். சரும நோய், ஊரல் வியாதி விலகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். பாதிக்கப்பட்ட என்னுடைய சிறுநீரகத்தை ஆண்டவர் தொட்டு குணமாக்கும். இயேசுவின் நாமத்தில் என் சிறுநீரகம் செயல்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் லங்ஸில் சுகம் உண்டாகட்டும். என் லிவரை தொட்டு குணமாக்குங்க ஆண்டவரே. என் கண்ணில் இருக்கிற பிரச்சனை மாறும்படிக்கு செய்யுங்க. என் காது திறங்க, செவிட்டு காது திறக்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் என் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள், வலிகள், வேதனைகள் மறையட்டும். கேன்சர் வியாதியை ஆண்டவர் எடுத்து போடுவீராக. அலர்ஜி வியாதியெல்லாம் விலகட்டும். அற்புத சுகம் இயேசுவின் நாமத்தில் எனக்கு உண்டாகட்டும். எங்கள் குடும்பத்தை விட்டு வியாதியை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் சுகம் கொடுங்க. எங்கள் வீட்டுக்குள்ளே எல்லாருக்கும் விடுதலை கொடுங்க. இந்த நோய்களெல்லாம் முற்றிலும் விலகட்டும். பயத்தின் ஆவிகள் விலகட்டும். குழப்பத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். மன அழுத்தத்தை கொண்டு வருகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இயேசுவின் நாமத்தை சொல்லுங்க. பிசாசின் கிரியை அழியட்டும். விடுதலை இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும். நீங்கள் சொல்ல சொல்ல ஆண்டவருடைய வல்லமை தொடுகிறது. வல்லமை உங்கள் மேலே இறங்கி கொண்டு இருக்கிறது. இப்பொழுது சுகம் அடைகிறீங்க, விடுதலை அடைகிறீங்க. அசுத்த ஆவிகள் சிலர் விட்டு வெளியேறுவதை நான் பார்க்கிறேன். உங்களால் அதை உணர முடிகிறது. ஏதோ ஒன்று உங்களுடைய சரீரத்தை விட்டு வெளியேறுகிறது. இப்போ சரீரம் லகுவாக மாறுகிறது. பாரம் உள்ளத்தை விட்டு விலகுகிறது. உங்களுக்கு விடுதலையின் நாள் இது. சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்கிற நேரம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் விடுதலை சுகம் உண்டாகிறதற்காக நன்றி. நீர் அற்புதம் செய்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் சுகம் கொடுத்த இயேசுவுக்கு ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க. இப்போ வாய் திறந்து சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். என்னை தொட்டதற்காய் ஸ்தோத்திரம். என்னை குணமாக்கினதற்காய் ஸ்தோத்திரம். எனக்கு விடுதலை தந்துவிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. மரண படுக்கை மாறிவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். நல்ல துதிங்க. வாய் திறந்து கரம் உயர்த்தி இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு நன்றி. நீர் அற்புதம் செய்துவிட்டே நன்றின்னு சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன் ஆமேன். ஆண்டவர் உங்களை தொட்டு குணமாக்கி விட்டார். உங்களுடைய வியாதிகள் மறைந்து விட்டது. எளிமை நடங்க. இப்போ நீங்கள் சுகமாயிட்டீங்க. இதுவரை செய்ய முடியாததை செய்யுங்க. கைகளை பயன்படுத்த முடியலன்னா பயன்படுத்துங்க. பாருங்கள். நடக்க முடியலன்னா எலும்பி நடங்க. இதுவரை செய்ய முடியாததை நீங்கள் செய்து பாருங்கள். இப்போ உங்களால் முடியும். வலி விலகிவிட்டது. கட்டுகள் மறைந்து விட்டது. விடுதலை உண்டாகிவிட்டது. இயேசுவே ஸ்தோத்திரம்னு ஆண்டவரை துதிங்க. ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார்.